இந்த வீடியோ பார்க்க வந்த அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். நமக்கு பார்த்தீங்கன்னா வடக்கு நண்பர் ஒரு 300 ரூபா போட்டு விட்டுருக்காரு. அது என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு பிஸ்னஸ் ஃபினான்ஸ் சம்மந்தமான தகவல் வேணும்னு வச்சிங்க அப்படின்னா மறக்காம நம்ம சேனல்னா ஆல் இன் ஒன் பாக்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூட சேர்ந்து பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அப்போ நாங்கள் போடக்கூடிய எஃபர்ட் உங்களை வந்து சேரும். நான் பாட்டுக்கு 7 உட்காந்துருந்தேன். என்னுடைய வாட்ஸ்அப்புக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மெசேஜ் வந்துருந்துச்சு ஒரு அன்னோன் நம்பர்லேருந்து. என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, இந்த மாதிரி கூகுள் ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ரிவ்யூக்கு 150 ரூபா தரோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருந்துச்சு. என்னது ஒரு ரிவ்யூக்கு 150 ரூபாயா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கே ஷாக்காக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஸ்கேம்னு தெரியும். அதனால் நான் பெருசாக கண்டுக்காமல் நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டேன். என்ன அப்படி சொல்லிட்டு அந்த மெசேஜையும் அழைச்சி தூக்கி போட்டேன். ஸோ திரும்பியும் அந்த பர்சன்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வந்துச்சு. என்ன நாட் இன்ட்ரெஸ்ட்னு சொன்னீங்க, இந்த வேலை செய்யறது மூலிமா ஒரு நாளைக்கு உங்களால் 3500 கிட்டேயுமே சம்பாதிக்க முடியும், ஈஸியான ஜாப், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்களேன், நான் டீட்டெயில்ஸாக சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாப்புல. பட் இருந்தால் அந்த ஸ்கேம் பற்றி எனக்கு கிளியராக தெரியாது. அதனால் சில வீடியோஸ்லாம் யூடியூப்பில் போய்ட்டு சர்ச் பண்ணி பார்த்தேன். ஸோ அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு அவங்க 150 ரூபா கொடுக்குற மாதிரி கொடுத்துருவாங்கப்பா, கொடுத்துட்டு அடுத்தடுத்து டெலிகிராமில் வந்து சில சேனல்லாம் ஜாயின் பண்ண சொல்லிட்டு அதில் உங்களுக்கு 1000 ரூபா 2000 நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா டபுள் மடங்காக கிடைக்கும். இப்போ 2000 இன்வெஸ்ட் பண்ணால் 4000 ரூபா கிடைக்கும். அதுமாதிரி உங்கள்கிட்ட ஆசைவத்தை காமிச்சு உங்கள்கிட்ட மேற்கொண்டு அதிக பணத்தை பதிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சில யூடியூப் சேனலில் சொல்லியிருந்தாங்க. சரி, எதுக்கு தேவையில்லாமல் போயிட்டு இதெல்லாம் மாட்டிக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து நாட் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன்ட்டை நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் அந்த பர்சன் விடலை. திரும்பியும் பார்த்தீங்க அப்படின்னா மெசேஜ் பண்ணுறாரு, இதுமாரி இந்த ஒர்க்கை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, இதான் உங்களுக்கு பெனிஃபிட் தான் அப்படி அப்படின்னு சொல்லிட்டு. சரி, எதுக்கு வரலட்சுமியை விடணுமே அப்படின்னு சொல்லிட்டு நானும் சரி என்னெல்லாம் சொல்லுது, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது இதுமாரி கூகுள் ஃபோட்டோஸ்லாம் அனுப்பி இங்கே போய்ட்டு இந்தமாரி ரிவ்யூ கொடுங்க, ரிவ்யூ கொடுத்தா ஸ்க்ரீன்ஷாட் எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பர்சன் சொன்னார். அப்படி சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் ரிவ்யூலாம் கொடுத்து அனுப்புனேன். அனுப்புறவரை பார்த்தீங்கன்னா டெலிகிராமில் இருக்கீங்களா, டெலிகிராமில் இருந்தால் தான் என்னால் 150 ரூபா உங்கள் அக்கௌண்ட்டுக்கு போட முடியும், அதுக்கு முன்னாடி உங்கள் பேங்க் டீட்டெயில்ஸ் தான் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால். அப்படி நானும் சரின்னு சொல்லிட்டு பேங்க் டீட்டெயிலாம் கொடுத்துட்டு எனக்கு ஒரு கட்டத்தில் ஆமாம் எதுக்கு இப்போ இந்த 150 ரூபா தேவையா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவனும் நாம் ஸ்கேம் பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த டெலிகிராம் என் ஃபோன்லேயே இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். டெலிகிராமில் எனக்கு யூஸ் பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டேன். உடனே இல்லை டெலிகிராம் வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணுங்கள், ப்ளே ஸ்டோரில் டவுன்லோட் பண்ணுங்கள், உங்களுக்கு வந்து இதுமாரி இந்த பர்சன்ட்லேருந்து ஒரு மெசேஜ் வரும், உங்களுடைய அக்கௌண்ட் நம்பரை மட்டும் அவங்களுக்கு அனுப்புனீங்கன்னா உங்களுக்கு வந்து 150 ரூபா வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோம். அப்படி சரி, இன்னும் சரி நம்மகிட்ட அவர் ஸ்கேம் ரெடியாக இருக்கார் போல், அந்த 150 ரூபா சரி வருத்தம் போ, யார் படுத்த பிள்ளையோ நம்மளுக்கு 150 ரூபா தருது அப்படின்னு சொல்லிட்டு சரின்னு சொல்லிட்டு நானும் டெலிகிராமில் இருக்கேன் அப்படின்னு சொன்ன பிறகு அவர் சொன்ன ஒரு மெசேஜ் வந்துச்சு டெலிகிராமில். நானும் பார்த்தீங்கன்னா என்னோடய அக்கௌண்ட் நம்பரை அவங்ககிட்ட ஷேர் பண்ண உடனே பார்த்தீங்க அப்படின்னா அவங்க சைட்லேருந்து அந்த பர்சன் என்ன சொன்னார்னா, இதுமாதிரி ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு வந்து பணம் வந்துடும், ஸோ நீங்கள் வந்து வெயிட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மெசேஜ் வந்துச்சு அந்த பர்சன்ட்டு. அதுக்கப்புறம் நானும் கண்டிப்பாக அப்படியே விட்டேன். ஒரு 4 மணிக்கு பார்த்தீங்கன்னா 150 ரூபா ஏறிச்சு. சரி 150 ரூபா ஏறிட்டு ஓகே, அந்த வரைக்கும் லாபம் விட்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் திரும்பி எந்த விதத்தையும் கான்டாக்ட் பண்ணல அந்த பர்சனை. சரி திரும்பி பார்த்தீங்கன்னா ஒரு 5:30 கிட்டே பார்த்தீங்கன்னா திரும்பி ஒரு 150 ரூபா ஆக மட்டும் எனக்கு 300 ரூபா வந்திருக்கு. சரி ஏதோ வந்த வரைக்கும் லாபம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் கம்முன்னு அந்த பர்சனுக்கு எந்த ஒரு மெசேஜுமே பண்ணாமல் அப்படியே கம்முன்னு விட்டேன். அந்த சைடும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெசேஜும் வரல, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் நான் அவங்கள ஸ்கேம் பண்ணிட்டேன்னு சொல்லி. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு கூகுள் ரிவ்யூ அப்படின்னு சொல்லிட்டு 150 ரூபா இந்த ஸ்க்ரீன்ஷாட் அனுப்புனா நாங்கள் தருவோம் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தையும் தந்துடுவாங்க 150 ரூபா. ஆனால் பணம் வருதே அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மேற்கொண்டு போகும்போது அவங்க இது மாதிரி டெபாசிட் பண்ணுங்கள், ஒரு 1000 ரூபா டெபாசிட் பண்ணுங்கள், இல்லைனா 2000 ரூபா போடுங்க, பண்ணிங்கன்னா அப்படின்னா உங்களுக்கு ஒரு மணி நேரத்துலேயே டபுள் அமௌண்ட்டை நாங்கள் தருவோம் அப்படிங்கிற மாதிரி உங்கள்கிட்டருந்து மேற்கொண்டு அதிக பணத்தை எடுக்க பார்ப்பாங்க. அதாவது சின்ன மீனை போட்டு பெரிய மீனை பிடிக்கிற கதை தான். அதனால் தயவு செஞ்சு இது மாதிரியான மெசேஜ் வந்துச்சு அப்படின்னா முடிஞ்சவருக்கு அவாய்ட் பண்ண பாருங்கள். ஏன்னு சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ எனக்கு அனுப்பின பர்சன் பார்த்தீங்கன்னா எல்லாமே டேரெக்ட் லிங்க் தான் அனுப்புனார். இப்போ எந்த லிங்க்கை நான் கிளிக் பண்ணாலுமே டேரெக்டாக அந்த ஆப் ஓப்பன் ஆகும், அது டெலிகிராம் ஓப்பன் ஆகும், இல்லை அப்படின்னா கூகுள் மேப் ஓப்பன் ஆச்சு. பட் சில பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிங்க்லேயே ஏதாவது ஹேக்கிங் கோடை வச்சு அனுப்ப வாய்ப்புகள் இருக்குது. அந்த லிங்கை கிளிக் பண்ண உங்களோட டேட்டா வந்து அவங்களுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகளுமே இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு ரிஸ்க் எடுக்காதீங்க. ஸோ அந்த 150 ரூபாய்க்கு ஆசைப்பட்டு உங்கள் டேட்டாவை நீங்கள் இழக்காதீங்க. ஸோ நான் பண்ணேன் அப்படின்னா நான் வந்து சில விஷயம் செக் பண்ணி தான் பண்ணேன். ஸோ அதுமாரி உங்களாலையும் பண்ண முடியும்னா நீங்கள் பண்ணலாம். பட் ஒருவேளை உங்களுக்கு அதை பற்றி டீட்டெயில்ஸ் நிறைய தெரியல அப்படின்னா தயவு செஞ்சு இந்த ரிஸ்கில் போய் மாட்டிக்காதீங்க. அதனால இந்த ஸ்கேம்லேருந்து தள்ளிடுங்க. கூகுள் ரிவ்யூ பண்ணுறது மூலிமா உங்களுக்கு வந்து டெய்லி 3500 கிடைக்காது. அப்படி பார்த்தா எல்லாருமே வீட்டில் உட்காந்துட்டு 4000 5000 சம்பாதிக்கலாம். ஸோ அதனால் இதுதான் முழுக்க ஒரு ஸ்கேம் தான். ஃபஸ்ட்டு உங்களுக்கு 150 ரூபா கொடுத்துட்டு மேற்கொண்டு உங்கள்கிட்ட இந்த அதிக பணத்தை ஆட்டையை போட பார்ப்பாங்க. அதனால்
பி கேர்ஃபுல். அண்ட் இந்த வீடியோ இவ்வளோ தூரம் பொறுமையாக பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இந்த பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணிக்க. அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.